2வது இடத்தை பாதிப்பில் 2வது இடத்தை தொட்டிருந்தது. NIOT நேஷனல் ஓஷன் டெக்னாலஜி மூலியமாக இந்த அறிவிப்பு வெளியாகிருக்கிறது. அது முன்னெச்சரிக்கை காரணமாக இப்போ நாங்கள் எங்கள் பகுதியில் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் ஏறக்குறைய ஒரு ஊருக்கு ஒன்றுக்கு 6 கோடின்னு சொல்லி பிள்ளைச்சாலை கூட்டம் 12 கோடி ரூபாய்க்கு இந்த பகுதிக்கு கல் கொண்டுக்காக நாங்கள் பணம் ஒதுக்கி அது முதல் கட்ட வேலையாக ஒரு 2 கோடி ரூபாய்க்கு இன்றைக்கு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விரைவாக இந்த பகுதி மக்களுக்கு, தொகுதி மக்களுக்கு, காலாப்பட்டு தொகுதி மக்களுக்கு நம்ம என்னென்னலாம் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்தோமோ அந்த அடிப்படையில் இப்போ அவங்களுக்கு 4 ஊர் பகுதியிலும் பிள்ளைச்சாவடி, சின்ன காலாப்பட்டு, பெரிய காலாப்பட்டு, கலசிரிகுளம் ஆகிய 4 ஊர் பகுதியிலும் கல் கொட்டி மக்களை பாதுகாப்பான நிலைக்கு இன்னைக்கு உருவாக்கியிருக்கிறோம். இந்த புயலுடைய தாக்கம் இன்னும் தெரியல. ஏன்னா ஆரம்பிச்சு அதுக்குரிய இன்றைக்கு 3 நாள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால முன்னெச்சரிக்கையாக இன்றைக்கு பகுதி மக்களை பார்த்து முன்னெச்சரிக்கையாக இருங்க, கடலுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த தொகுதி காலாப்பட்டு தொகுதி மக்களுக்கு, மீனவ சமுதாய மக்களுக்கு அறிவுரை வழங்குகிறது. எவ்வளோ நம்ம கல் கொட்டிருக்கோம், இன்னும் எவ்வளோ நம்ம கொட்ட வேண்டியிருக்கு, எல்லா இடத்துலையுமே கொட்டி. அதாவது இந்த 4 கிலோமீட்டர், அதாவது பிள்ளைச்சாவிலிருந்து கடலச்சிக்குளம் வரைக்கும் 4 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 150 மீட்டர் முதல் கட்டமாக, அதாவது நேஷனல் ஓஷன் டெக்னாலஜி NIOT, அதே மாதிரி NCCR அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மத்திய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதலோடு, மத்திய அரசாங்கம் என்ன வழிகாட்டுதல் சொல்றாங்களோ அந்த வழிகாட்டுதல் பிரகாரம் இன்றைக்கு இந்த கல் கட்டுற பணி நடைபெற்று கொண்டிருக்குது. இன்னும் இப்போ தான் பிள்ளைச்சாலை தான் சொல்லிடுறாங்க. இப்போ சின்ன காலாப்பட்டில் வேலை நடக்குது. பெரிய காலாப்பட்டில் ரோடு போட்டுக்கிறாங்க, வழி பண்றாங்க. கடற்சிக்குள்ள 4 ஊர்லயுமே தனித்தனியாக 6 கோடிக்கு நாம மாநில நிதியை வைத்து முதல்ல செஞ்சிருக்கிறோம். இது இல்லாம மத்திய அரசாங்கம் நாம இந்த மாதிரி கல் கொட்டுறதுக்கு இந்த பகுதி ரொம்ப மோசமான நிலை இருக்குது. இதுக்கு 310 கோடி பணம் வேணும்னு சொல்லிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர் மத்திய சயின்ஸ் அண்ட் எர்த் அண்ட் சயின்ஸ் மினிஸ்டர் ஜிதேந்திர சிங் அவர்களிடம் மனு கொடுத்துருக்காரு. முதலமைச்சரும் லெட்டர் கொடுத்துருக்காரு. அதை வாங்கி நாங்கள் அவருக்கு கொடுத்துருக்குறோம். அது அடுத்த கட்டமாக நிதி வந்ததுன்னா இந்த பகுதிக்கு மக்களுக்கு மேலும் இன்னும் அகலம் நல்லா நீட்டி, எவ்வளோ நீட்டி அவங்களுக்கு தொழில் பண்ணுறதுக்கு, மீனவ சமுதாய மக்களுக்கு வேற எந்த தொழிலும் கிடையாது. இதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரம். இந்த வாழ்வாதாரம் பாதிப்பு இல்லாமல் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சேஃபா அவங்க பாதுகாப்போட மீன் தொழில் பண்றதுக்கு நிச்சயமா அந்த 310 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் முதலமைச்சரை வலியுறுத்தி அதுக்கான DPR டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணிருக்கிறோம். அது மத்திய அரசாங்கத்தை அனுப்பிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மாநில அரசு மூலியமாக இப்போ ஒரு 25 கோடி ரூபாய்க்கு 4 ஊருக்கு கல் கொட்டுறது. முதல் கட்டமா ஒரு 6 கோடி ரூபாய்க்கு இங்க டெண்டர் விட்டோம். இப்போ 4 ஊருக்குமே டெண்டர் விட்டுருக்காங்க. அதனுடைய பணி இப்ப நடைபெற்று கொண்டிருக்கு. இல்லை, சிறிய படகு மட்டும்தான் இங்கே நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பெரிய படகு நிறுத்துறதுக்கோ அவங்க இந்த களம் அமைக்கிறதுக்கான எதனா அதுதான் இப்போ அதுதான் மத்திய அரசாங்கம் மூலியமா மாண்பு முதலமைச்சரிடம் 310 கோடி ரூபாய், அதாவது பிஷிங் கவுன்னு சொல்றாங்க. அதாவது தூண்டில் வளைவு போட்டா பக்கத்து கிராமம்லாம் பாதிக்கும். அதனால இது பிஷிங் கவு போட்டீங்கன்னா பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுனால நம்முடைய மத்திய அரசாங்கத்தின் மூலியமாக, அதாவது நேஷனல் ஓஷன் டெக்னாலஜி, கடலை பொறுத்தவரைக்கும் மாநில அரசு தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது. ஏன்னா இது மத்திய அரசாங்கத்துடைய அந்த வழிகாட்டுதல் இல்லாம நாம எந்த வேலைகளும் செய்ய முடியாது. அதனால்தான் கடல் ரோடு போடனா ரோடு போட்டுடலாம், ஒரு பில்டிங் கட்டினா பில்டிங் கட்டலாம். கடல்ல கல் கொட்டினா, இந்த ஊர்ல கல் கொட்டினா பக்கத்து ஊர்ல என்ன பாதிப்பு வரும்? ஏன்னா இது பாத்தீங்கன்னா பழைய தவறான ஒரு வழிகாட்டுதல்னா, நம்முடைய தலைமைச் செயலகத்தை காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்த காலத்துல அவங்க டூரிசம் டெவலப் பண்ற பேர்ல ஒரு கல்லை கொட்டி, அதாவது இயற்கைக்கு மாறாக செயற்கை கொண்டு வந்தாங்க. அதோட பாதிப்பு தான் பாத்தீங்கன்னா முதலியார் சாவடி, பொம்மையார் பாளையம், பிள்ளைச்சாவடி, அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன காலாப்பட்டு, பெரிய காலாப்பட்டு, கனகம், இந்த பகுதியெல்லாம் பாதிக்கிறதுக்கு மெயின் காரணம் போன காங்கிரஸ் கவர்மெண்ட் தவறான வழியில தலைமைச் செயலகத்தை மாதிரி இயற்கைக்கு மாறாக கல் கொட்டினால விளைவு தான் இன்னைக்கு மிகப்பெரிய பாதிப்பு. மீனவர்களுக்கு இந்த புயல் சம்பந்தம் என்ன எச்சரிக்கை சொல்லியிருக்கீங்க, என்ன பண்ணிருக்கீங்க? இல்ல, அவங்க மீனவர்களுக்கு புயல் வருதுன்னு சொல்லியிருக்காங்க, எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. மீனவ பிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் மூலியமா அவங்களுக்கு அதனுடைய அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க. அதுமா அவங்க போட்டு அவங்களுடைய உடைமைகள்லாம் பாதுகாப்பா நீங்க வீட்டுல நீங்க கடல் ஓரமா இருக்காதீங்க, தள்ளி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.